காசியில் கருடன் பறப்பதில்லை, கௌளி ஒலிப்பதில்லை. இவற்றுக்கு அனுமன் தான் காரணமா? ராவண சம்ஹாரம் முடிந்ததும் ராமேஸ்வரம் வந்த ராமர் சிவபெருமானை பூஜிக்க விரும்பி லிங்கம் ஸ்தாபிக்க நினைத்தார். ஹனுமானை அழைத்து காசிக்கு போய் ஒரு சிவலிங்கம் எடுத்து வா என்று கட்டளையிட்டார். காசிக்கு சென்ற ஆஞ்சநேயர் அங்கு அதிகமாக லிங்கம் இருந்த இடத்திற்கு சென்று எது சுயம்புலிங்கம், எப்படி கண்டு எடுத்து செல்வது என்று தடுமாறினார். அப்போது ஒரு சிவலிங்கத்துக்கு மேலே கருடன் வட்டமிட்டார். அதுதான் சுயம்புலிங்கம் என்று கண்டு கொண்ட ஆஞ்சநேயர் இதை எடுத்து செல்லலாம் என்று முடிவு செய்தார். அதை ஆமோதிப்பது போல் பள்ளி சத்தமிட்டு ஆதரித்தது. அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வரும்போது காலபைரவர், இது என் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது, என்னை கேட்காமல் நீ எப்படி எடுத்து செல்லலாம் என்று கூறி தடுத்தார். அவரோடு வாக்குவாதம் செய்யும் போது கௌளி என்ற பள்ளியும் கருடனும் ராமர் காரியத்திற்கு உதவி செய்தார்கள் என்று ஹனுமன் கூறினார். என் கடமைக்கு குந்தகம் உண்டாக்கிய பள்ளியே, நீ இனி காசியில் ஒலிக்கக்கூடாது, ஏ கருடா நீ காசியில் பறக்கக்கூடாது என்று காலபைரவர் சாபமிட்டார். எனவே இப்போதும் கருடன் காசியில் பறப்பதில்லை, கௌளி சத்தமிடுவதில்லை.